சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நல்லா ஜாலியா சிரிச்சு சந்தோஷமா இருக்கணுமா? டாக்டர் சொன்னாங்கல்ல, நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். சிரிச்சுக்கிட்டே இருந்தா ஹார்ட்டுக்கு ஒண்ணும் ஆகாது. சந்தோஷமா இருக்கிற ஹார்ட் 100 வருஷம் நல்லா இருக்கும்னு டாக்டர் சொன்னாங்கல்ல. அப்புறம் எதுக்கு இந்த ஃபீலிங் டயலாக்? பேசாம இருக்கணும். ஒரு அம்மாவா நானும் கொஞ்ச நாள் உன்னை நல்லபடியா பாத்துக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குடே. அதுக்காகவாவது கொஞ்ச நாள் நான் உயிரோட இருக்கணும்டே. கொஞ்ச நாளைக்கு என்னம்மா, நீ ரொம்ப நாள் உயிரோட இருப்ப. செஞ்சுரி அடிச்சிட்டு போற பாரு. போடி. காயத்ரி, அம்மா சிரிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஜோக் சொல்ல. ஹே, என்னது ஆளாளுக்கு கலங்கிட்டு இருக்கீங்க? இது வேலைக்காகாது. இருங்க, நானே உங்களுக்கு ஜோக் சொல்றேன். அம்மா மாமா, சிந்து ஜோக் சொல்ல போறா, அதுக்கு முன்னாடி சிரிச்சிருங்க. இல்லனா டப்புன்னு ஜோக்குன்னு சொல்லிடுவா, அப்புறம் நான் பொறுப்பு இல்ல. மது, எல்லாரும் கரெக்டா சாப்பிடணும், சரியா? எதுவும் மிச்சம் வைக்க கூடாது. மது, லஞ்ச் பெல் அடிச்சதோ நீ பாட்டுக்கு கிளாஸ்குள்ளே இருந்து பேசிட்டு இருக்க கூடாது. நந்து, அரவிந்த், லஞ்ச் பெல் அடிச்ச உடனே நீங்க அக்கா கூட உட்காந்து தான் சாப்பிடணும். அதுக்கப்புறம் தான் விளையாடணும், சரியா? மா, தம்பி எங்கம்மா காணோம்? ஆமாமா, தம்பியை எங்கம்மா கூட்டிட்டு போயிருக்காங்க? அது பூர்ணி சித்தி அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட தம்பிய காட்டணும்ல, அவங்க பார்த்து சந்தோஷப்படுவாங்கல்ல. அதனாலதான் தம்பிய அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. நீங்க சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது தம்பிய பார்க்கலாம், சரியா? அம்மா, சாயந்தரம் தம்பி வந்துருவான்லம்மா? கண்டிப்பா வந்துருவாங்க. வாங்க வாங்க, ஆட்டோ வெயிட்டிங்ல இருக்கு, போங்க. வாசவந்தி, உட்கார். ஏசவந்தி ஒரு மாதிரியா இருக்க? அது ஒண்ணும் இல்ல பாட்டி, நேத்துல இருந்து தமிழை பார்க்காம ஒரு மாதிரியா இருக்கு. பூர்ணிமா வேற கோவப்பட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான்னு சொன்னாங்களா, அதனால அவளுக்கு போன் பண்றதுக்கும் எனக்கு கஷ்டமா இருக்கு. அப்படின்னா நாம ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடலாண்டி. எதுக்கு பாட்டி? அவ ஏதாவது தப்பா நினைக்க போறா. அவளே நம்ம எல்லாரும் வேண்டான்னு சொல்லிதானே அங்க கிளம்பி போயிட்டா. போன இடத்துலயும் நம்ம பின்னாடி போய் நின்னா அது தப்பாயிடும் பாட்டி. சொல்ல மறந்துட்டேன் பாட்டி, நேத்து சிந்துவோட அம்மா போன்ல பேசினாங்க. அப்படியா? எப்படி இருக்காங்களா? நேத்து தான் ஏதோ பணம் கட்டியிருப்பா போல. இன்னைக்கு ஆபரேஷன் வச்சிருக்கிறதா சொன்னா. நம்ம அப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடலாமா? உடம்பு சரியில்லாம படுத்திருக்கிறவங்கள போய் பார்த்தா கொஞ்சம் தெம்பா இருக்கும்ல. எப்ப போலான்னு சொல்லு. சொல்றேன் பாட்டி. வாடா மாமா. உட்காரு. எங்கத்த போறீங்க? ஒன்னும் இல்ல அத்தை, நேத்து என் கூட காம்படிஷன்ல கலந்துக்கிட்ட ஒரு பொண்ணோட அம்மாவுக்கு இன்னைக்கு ஆபரேஷன். ஓஹோ, ஹார்ட் ஆபரேஷனுங்கிறதுனால சும்மா பயந்துகிட்டே இருக்கா. அதனால போய் பார்த்து ஒரு 4 வார்த்தை ஆறுதலா பேசிட்டு வரலான்னு பேசிட்டு இருந்தோம். ராஜி, அந்த ஆபரேஷனே செவ்வந்தி புண்ணியத்துல தான் நடக்குது. நேத்து செவ்வந்தி என்ன பண்ணான்னு கேக்கலையே? என்னம்மா சொல்ற? ஆமாண்டா, அந்த அம்மாவுக்கு ஆபரேஷனுக்கு காசு வேணும்னு தான் அந்த பொண்ணு போட்டியிலேயே கலந்துகிட்டு இருந்திருக்கா. கடைசியில அவளுக்கு 2வது பரிசு தான் கிடைச்சது. 2வது பரிசுக்கு அவ்வளவு காசு வராதுல்ல. அதனால செவ்வந்தி அவ வாங்கின முதல் பரிச அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டா. ஏமா,
முதல் பரிசு ஏதோ பெரிய தொகையால கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆமாண்டா, 5 லட்சம் ரூபாய் முதல் பரிசு. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அப்படியே தூக்கி கொடுத்துட்டா. ஏம்மா, எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்க. இதுக்கு நீ சந்தோஷமாவில் இருக்கணும். ஆனா உன் முகத்தை பார்த்தா ஒன்னும் சந்தோஷமே தெரியலையேம்மா. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல மாமா, சந்தோஷமா தான் இருக்கேன். அவ எப்படிடா சந்தோஷமா இருப்பா? நேத்துல இருந்து புள்ளைய காணோம், கண்ணுல காட்டல. புள்ளைய தூக்கிக்கிட்டு அவ பாட்டுக்கு கோவிச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. பெத்தவளுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்குமா இருக்காதா? எப்ப வராளாம் அவ? தெரியல அத்தை. வரேன்னு சொல்லிட்டு போனா, ஆனா எப்ப வரான்னு தெரியல. பாட்டி, பூர்ணிமாக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்கலாமா எப்ப வரான்னு? இதுக்கு எதுக்கு என்ன கேட்டுக்கிட்டு? போனை போடு. ஏதோ அவ பெத்தவளாட்டம் கோவிச்சுக்கிட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டா. கூப்பிடு. என்ன செவந்தி, என்னாச்சு? ஸ்விட்ச் ஆஃப்னு வருது பாட்டி. அப்போ ரகுவுக்கு போனை போடு. அவன் பக்கத்துல தானே இருப்பான். ஆ, பாட்டி, ரகுவோட நம்பரும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. 2 பேரும் போன் ஆஃப் பண்ணிட்டு எங்க போனாங்கன்னு தெரியலையே. 2 பேர் போனும் வேலை செய்யலன்னா எங்க போயிருப்பாங்க? பாட்டி, நான் வேணும்னா பூர்ணிமாவோட அப்பா அம்மாக்கு யாருக்காவது ஃபோன் பண்ணி கேட்கட்டுமா? அவங்களுக்கு எதுக்கு செவந்தி போன் பண்ணிக்கிட்டு? போனை போட்டா கீரை வாங்க போயிருக்கா, காய் வாங்க போயிருக்கான்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. நேராவே போய் பாத்துடலாம். கிளம்பு. ஆ, சரி பாட்டி. ஏம்மா, என்னடா? எதுக்குமா தேவையில்லாம அங்க போயிட்டு? அது என்னமோ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கு. ஒரு 2 நாள் சுதந்திரமா இருந்துட்டு வரட்டுமே. அத போய் ஏமா இப்ப கெடுக்கணும்? ஏய், அவளுக்கு என்னடா அப்படி ஒரு அக்கறை? அப்படி அக்கறை இருக்கிறவளா இருந்தா குழந்தைய விட்டுட்டு போயிருக்க கூடாது. ஏதோ அந்த சிந்து பொண்ணு பண்ண உதவியில பையன் பொழைச்சுக்கிட்டான். அதுக்கு என்னமோ இவ ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. செவந்தி, வா போலாம். அம்மா, சும்மாறா. அம்மா, அத்தை, என்னங்க? ஏங்க, நீங்க பாட்டுக்கு அப்படியே நின்னுட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்?